2024 அக்டோபர் மாத பலன்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாதம் 2024 எப்படி இருக்கும் பாருங்க. 12ஆம் பாவத்தில் சுக்கிரன், எப்படியாவது வசதி வந்து சேரும். 12க்கு அதிபதியான கிரகம் சுக்கிரனாக இருந்து அந்த சுக்கிரன் 12இல் இருக்கும் பொழுது ஆடம்பர செலவு செய்வீங்க. 11ஆவது பாவத்தில் சூரியன் 11இல் இருந்து அந்த இடத்துக்கு அதிபதி புதனாக இருந்தால் உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் அல்லது உங்களுக்கு நல்ல வெல்விஷர், உங்கள்லேருந்து பெரிய வயது இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பா ஃப்ரெண்டு, அண்ணன் ஃப்ரெண்டு, அண்ணன் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதம் நீங்கள் ஹெல்த்தி லைஃப்பை வாழ்வீர்கள் என்று சொல்வேன். சூரியன் மாறின பிற்பாடும், சுக்கிரன் மாறின பிற்பாடும், செவ்வாய் மாறின பிற்பாடும் ராசியாதிபதி நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடைஞ்சாலும் அந்த செவ்வாய் உட்கார்ற இடம் பிரமாதமான இடம். அதனால் உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை கிடையாது. அதுவும் குரு பகவானின் பார்வை இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் பிரச்சனை கிடையாது. ஆனால் சூரியன் 12இல் இருக்கும் பொழுது கோவம் செய்வீங்க, வீட்டில் மனைவி கூட விவாதம் செய்வீங்க, பண வசதி இருக்கும், நல்ல துணி வாங்குவீங்க, வீண் செலவெல்லாம் பண்ணுவீங்க, ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக நல்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்க, தெய்வ தீர்த்த யாத்திரையும் பண்ணுவீங்க, ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு அடிக்கடிக்கு வருவீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும். கடன் சிறிய குறையும் என்று சொல்லலாம். கடன் குறையும். நீங்கள் வெளிநாட்டு வியாபாரம் இருந்தால் அங்கே இந்த நல்ல செய்தி உங்களுக்கு காத்துன்னு இருக்குது என்று சொல்லலாம். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, கண்டிப்பாக நல்ல நேரம் என்று சொல்லலாம். பதவி உயரும், பேர் புகழ் வந்து சேரும் என்று சொல்லலாம். நீங்கள் விவசாயியாக இருந்தால் உங்களுக்கு இந்த விவசாயத்தில் லாபம் இருக்கும் என்று சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீர்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண் 2 பேர்களும் நல்ல வாய்ப்புகள் உருவாகிற காலம் என்று சொல்லலாம். வேலை செய்கிற இடத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது என்று சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னா இந்த நேரத்தில் ஹீட் ஜென்ரேஷன், அதாவது ஹீட்டும் சீசனபிள், கொஞ்சம் ஜுரம் வர்றது, வயிற்று சம்பந்தமான கோளாறுகள் அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பாருங்க, செவ்வாய் ராசியாதிபதி நீச்சம் அடையும் பொழுது நீங்கள் ஆலமரத்தை பூஜிக்க வேண்டும். ஆலமரத்துக்கு வாரத்துக்கு 7 நாளும் தண்ணி விடணும். தண்ணி எடுத்து போய் விடணும். தண்ணி எடுத்து விட்ட பிற்பாடு அந்த தண்ணி கீழே பூமியில் அந்த மரத்துலேருந்து அப்படியே இறங்கி வரும் இல்லையா, அந்த மண்ணை எடுத்து பொட்டு வைக்கணும். அது நம்ம தலையில் நிற்காதுங்க. அது அந்த தண்ணியில் இருக்கிற பொட்டை வைக்க வேண்டும். அல்லது பகவான் சிவன் ஆலயம் சென்று பகவான் சிவனுக்கு பாலில் எள்ளை கலந்து அபிஷேகம் செய்யும். அந்த எள்ளு என்று சொல்லும்போது கருப்பு எள்ளு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்யும். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் அக்டோபர் மாதத்தில் சந்தோஷமாகவும் சுகமும் வாழலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.